சீதாபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான ஊரு. அங்க இருக்கிற ஜனங்க எல்லாரும் விவசாயம் செஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதே ஊர்ல தான் பெரிய வியாபாரியான ராகவையாவும் இருந்தாரு. அவரு அந்தந்த காலத்துல என்னெல்லாம் கிடைக்குமோ அத வாங்கி வித்து வியாபாரம் செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. அப்ப ஒரு நாள் ராகவையாவை பாக்குறதுக்காக ரங்கையா அப்படிங்கிற ஒருத்த வந்து, ஐயா, இந்த வருஷம் வயல்ல விளைச்சல் நல்லா தான் வந்துச்சு. அதுல இருந்து எனக்கு தேவையான 10 மூட்டை நெல்லை நான் வீட்டில் வச்சுக்கிட்டேன். ஆனாலும் மிச்சம் 10 மூட்டை அப்படியே இருக்குங்க ஐயா. அதான் உங்ககிட்ட விற்கலான்னு வந்திருக்கேன். அப்படியா ரங்கையா, சந்தோஷம். இப்பவே உன் வீட்டுக்கு வந்து உன்கிட்ட இருக்கிற நெல் எவ்வளோ இடம் இருக்குன்னு பார்த்து வாங்கிக்கிறேன். ஐயா, இப்போ நெல்லுக்கு என்ன விலைங்க ஐயா விற்கிறாங்க? இங்க பாரு ரங்கையா, நெல்லுக்கு நிறைய தரம் இருக்கு. உன்னோட நெல்லை பார்த்து அது என்ன தரம்னு பார்த்துட்டு அப்புறமா விலைய சொல்கிறேன். சரிங்க ஐயா, அப்படின்னா நீங்கள் இப்போவே வீட்டுக்கு வந்து நெல்லை பார்த்துட்டு அதுக்கான காசை கொடுங்க ஐயா. எனக்கு நிறைய தேவைங்க இருக்கு. சரி ரங்கையா, வா, எவ்வளவு இடம் இருக்குன்னு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து ரங்கையாவோட வீட்டுக்கு போய் ரங்கையாவோட வீட்டுல இருக்கிற நெல் மூட்டையை எடை போட்டு பார்த்து அதை அவருக்கு கொடனுக்கு கொண்டு போய் வச்சுட்டு ரங்கையாவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டாரு. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. இப்படி ராகவையா அந்த ஊர்ல விவசாயிகளோட வயல்ல விளையிற விளைச்சல் எல்லாத்தையுமே வாங்கி அதை வித்து அவரு பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்படி இருக்கும்போது அவருடைய மனைவியான ஜானகி ஒரு நாள் ராகவையா கிட்ட வந்து, எங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் நேத்து சந்தைக்கு போயிருந்தேன். அங்க வியாபாரிங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேங்க. இந்த வருஷம் புளி அந்த அளவுக்கு விளையிலையாமா. அதான் இந்த வருஷம் சந்தையில புளியோட விலை அதிகமா இருக்கு. இந்த ஊர்ல பேசாம எல்லார்கிட்டயும் இருக்கிற புளிய நீங்க வாங்கிக்கோங்க. ஜானகி, இப்ப போய் நான் அவசரமா எல்லார்கிட்டையும் இருக்கிற புளிய வாங்கினேன்னா ஒரு ஜனங்களுக்கு என் மேல சந்தேகம் வரும். அதனால எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி அதை கொண்டு போய் விற்கலாம். இந்த ஊர் ஜனங்களுக்கு மட்டும் என் மேல சந்தேகம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களே நேரா சந்தைக்கு போய் விலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே விற்க பார்ப்பாங்க. நீங்க சொல்றது உண்மைதாங்க. அப்படின்னா இந்த ஊர்ல இருக்கிற விவசாயிங்களுக்கு தெரியாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சொன்ன மாதிரி எல்லார்கிட்டயும் இருக்கிற புளிய வாங்கி வித்தீங்கன்னா இந்த வருஷம் புளி வித்ததுல நமக்கு கை நிறைய லாபம் கிடைச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஜானகி சந்தோஷமா அங்கிருந்து உள்ள போனா. ராகவையா எதுவுமே சொல்லல. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. ராகவையா ஊருக்குள்ள இருக்கிற எல்லார்கிட்டயும் புளிய கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி அதை அவருடைய குடோன்ல வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சந்தையில கொண்டு போய் வித்துக்கிட்டு இருந்தாரு. அப்படி அவருடைய புத்திசாலித்தனத்தினால அந்த ஊஜனங்க கிட்ட கம்மி விலையில புளிய வாங்கி அத சந்தைக்கு கொண்டு போய் அதிக விலையில வித்து லாபத்தை பார்த்தாரு. இப்படி அவருடைய வியாபாரம் ரொம்ப நல்லபடியா தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி நேரம் ஊர்ல எல்லாரும் நல்ல தூக்கத்துல இருக்கும்போது அந்த ஊருக்குள்ள ஒரு திருடன் புகுந்தான். அந்த திருடன் ஒவ்வொருத்தங்க வீட்டுக்கு போய் தேடினாலும் எதுவுமே கிடைக்கல. அப்ப அந்த திருடன் அவனுடைய மனசுக்குள்ள, ஐயோ, தேவையில்லாம இந்த ஊருக்கு வந்து தப்பு பண்ணிட்டேன். இந்த ஊர்ல யாரு வீட்லயும் பணமே கிடையாது. பித்தளை பாத்திரம் மட்டும்தான் வச்சிருக்காங்க. அதையெல்லாம் கொண்டு போய் வித்தா 10 ரூபாய் கூட தேராதே. இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவன் வேற ஊருக்கு போலான்னு முடிவு பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது அப்பதான் ராகவையாவோட குடன் வழியில இருந்துச்சு. அத பார்த்து அந்த திருடன் மனசுக்குள்ள, அட, இந்த குடோன்னு பார்க்க ரொம்ப பெருசா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஏதோ பெரிய வியாபாரியோடதா இருக்கணும். இதுக்குள்ள நிறைய பொருளுங்க இருக்கும். உள்ள போய் தேடுனா விக்கிற மாதிரி நிச்சயம் எதனா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் திருட்டுத்தனமா அந்த குடோன்குள்ள போய் பார்த்தான். அப்படி பார்க்கும்போது அந்த குடோன்ல நிறைய புளி மூட்டை இருக்கிறத அவன் கவனிச்சான். அத பார்த்து அந்த திருடன் அவன் மனசுக்குள்ள, ஆஹா, இன்னைக்கு எனக்கு பெரிய பண்டிகை தான். ஏதாவது கிடைக்கும் விற்கலான்னு பார்த்தா இங்க இவ்வளவு புளி மூட்டைங்க இருக்கே. இதத்தான் உண்மையான அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் சந்தையில புளிக்கு என்ன விலை? இது எல்லாத்தையும் கொண்டு போய் வித்தா நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு நினைச்சே அந்த திருடன் அங்க இருக்கிற புளி மூட்டையில ஒரே ஒரு புளி மூட்டையை எடுத்துக்கிட்டு யாருக்குமே தெரியாம குடோனை விட்டு வெளியில வந்துட்டான். அடுத்த நாள் காலையில ராகவையா அவருடைய குடோனுக்கு வந்து பார்த்தாரு. நிறைய புளிமூட்டை இருந்ததுல ஒத்த புளிமூட்டை காணாம போனத பாவம் அவரால கண்டுபிடிக்கவும் முடியல. அடுத்த நாள் காலையில அந்த திருடன் அந்த புளிய விக்கிறதுக்கு அந்த ஊர்லயே சுத்திக்கிட்டு இருக்கும்போது வழியில ரங்கையா அவனை பார்த்தான். என்னப்பா தம்பி, இந்த மூட்டையில என்ன இருக்கு? எதுக்காக போய்கிட்டு இருக்க?
ஐயா, நான் காட்டுல இருந்து புளிய பறிச்சு கொண்டு வந்திருக்கேன். இந்த ஊர்ல யாருன்னா புலி வாங்குறாங்கன்னா சொல்லுங்க, நான் அவங்க கிட்ட வித்துக்கிறேன். ஓஹோ, அப்படியா? யாரோ எதுக்கு? நானே இந்த மூட்டையை வாங்கிக்கிறேன் விடு. ஐயா, பட்டணத்துல இந்த புலிக்கு விலை ரொம்ப அதிகமா இருக்குங்க. நீங்க அந்த அளவுக்கு கொடுக்கலனாலும் ஏதோ கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க. ரொம்ப கம்மியா கொடுத்தா எனக்கு கட்டுப்படி ஆகாதுங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா, பட்டணத்துல கொடுக்குற விலையே கொடுக்கறேன். அப்படி ரங்கையா ராகவையாவோட வீட்டுக்கு போய் படியை கொண்டு வந்து அந்த திருட கொண்டு வந்த புளிய படியில அளந்து அதுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணுமோ அத கொடுத்தான். அத வாங்கிக்கிட்டு அந்த திருடன் ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். அதுக்கப்புறம் அங்கிருந்து போயிட்டான். ரங்கையா அந்த படியை திரும்ப கொடுக்கறதுக்காக போகும்போது புலி அந்த படியில ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ரங்கையா படி எடுத்துட்டு போகும்போது ராகவையா அவனை பார்த்து இப்படி கேட்டாரு. என்ன ரங்கையா, வீட்டுக்கு வந்து இந்த படியை வாங்கிக்கிட்டு போனியாமா? இப்போ இதுல உனக்கு என்ன வேலை இருக்கு? அது கேட்டு ரங்கையா கொஞ்சம் உஷாராயிட்டான். அவன் புளிய வாங்கினான்னு தெரிஞ்சா அப்புறம் ராகவையா பொறாமப்படுவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர்கிட்ட பொய் சொல்லலான்னு நினைச்சான். ஒன்றும் இல்லைங்க ஐயா, என் வீட்டில் கொஞ்சம் நெல் இருந்துச்சு. அதை என் பொண்ணுக்கு அளந்து கொடுக்கலான்னு தான் வாங்கிக்கிட்டு போனேன். அப்ப ராகவையா மனசுக்குள்ள, எனக்கு தெரியும், எனக்கு போட்டியா நீயும் புலி வாங்க ஆரம்பிச்சிட்டியா? அதை சொல்ல முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்க. இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கே போட்டியா புலிய வாங்குவான்? நீ நெல்லை தான் அளந்த அப்படின்னா எதுக்காக இந்த படியில புலி ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ராகவையா கிண்டலா கேட்டாரு. அதை கேட்டு ரங்கையாவால அடுத்து பொய் சொல்ல முடியல. அதனால நடந்தத சொன்னான். அதை கேட்டு ராகவையாவுக்கு சந்தேகம் வந்துச்சு. யாருன்னே தெரியாத ஒரு ஆளு நம்ம ஊருக்குள்ள வந்து உனக்கு புளிய வித்துட்டு போனானா? ஆனா அவன் ஒரு மூட்டை புளிக்கு என்ன பண்ணியிருப்பான்? என்னதான் காடா இருந்தாலும் ஒரே அடியா ஒரு மூட்டை புளி கிடைக்காது இல்லையா அப்படின்னு சந்தேகமா கேட்டாரு. எனக்கும் இந்த சந்தேகம் வந்துச்சு. ஆனா நம்ம ஊர்ல யாருக்கிட்டையும் புளி வாங்க முடியாது. ஒருத்தன் தானா வந்து புளிய கொடுக்கறேன்னு சொன்னான். புளியோட விலை அதிகம்னு எனக்கும் தெரியும். அதனால தானே ஒழிய உங்களுக்கு போட்டியா வரணுங்கிற எண்ணெல்லாம் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி ரங்கையா அங்கிருந்து போயிட்டான். அதுக்கப்புறம் ராகவையாவும் வீட்டுக்கு போயிட்டாரு. நாட்களும் போச்சு. அடுத்த நாள் அந்த திருடன் மறுபடியும் ராகவையாவோட குடோனுக்கு வந்து அங்க இருக்கிற ஒரு புலி மூட்டையை திருடிக்கிட்டு வெளியில போற நேரத்துல சரியா அப்பதான் ராகவையா அங்க வந்தாரு. ராகவையோட பார்வையில அந்த திருடன் பட்டான். அப்ப ராகவையா அந்த திருடனை பார்த்து, டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட குடோன்குள்ள புகுந்து புலி மூட்டைய திருடிக்கிட்டு வந்திருப்ப? இப்பவே பஞ்சாயத்துல வச்சு உனக்கு சாட்டை அடி கொடுக்க சொல்றேன் அப்படின்னு அந்த திருடனை புடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது அந்த திருடன் ராகவையா கிட்ட இப்படி சொன்னான். ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு வேலையே திருடுற வேலை தான். அதான் உங்க ஊர் பக்கம் வந்துட்டேன். இனிமே இந்த பக்கம் திரும்பி வர மாட்டேன். என்னை விட்டுடுங்க ஐயா அப்படின்னு அந்த திருடன் ராகவையா கிட்ட எவ்வளவுதான் கெஞ்சி கேட்டாலும் ராகவையா ஒத்துக்கவே இல்ல. அடுத்த நாள் காலையில பஞ்சாயத்தை கூட்டி இவன் என்னுடைய குடோன்ல இருந்து புலிமுட்டையை திருடிக்கிட்டு போறான் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் சொன்னாரு. அந்த கூட்டத்துல ரங்கையாவும் இருந்தான். அப்ப ரங்கையா அந்த திருடனை பார்த்து, டேய், நீ திருடனா? அன்னைக்கு நீ தானே புலி மூட்டையை கொண்டு வந்து என்கிட்ட வித்த. நீ திருடன்னு எனக்கு தெரியாதே. எங்க ஊரு ராகவையா குடோன்ல இருந்தா நீ புளிய மூட்டையை திருடுன அப்படின்னு கோவமா கேட்டா ரங்கையா. அது கேட்டு ராகவையா இப்படி சொன்னாரு. ஓஹோ, அப்ப அன்னைக்கு உன்கிட்ட புளிய வித்ததும் இவன் தானா? அப்படின்னா ஏற்கனவே என் குடோன்குள்ள புகுந்து புலி மூட்டைய திருடி இருக்க. அதுல அதிக லாபம் வந்திருக்கும். அதான் மறுபடியும் புலி மூட்டைய திருடலான்னு வந்திருக்க. உனக்கு பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு அங்க இருக்கிற சாட்டை எடுத்து திருடனை அடிக்க பார்க்கும்போது அந்த திருடன் ராகவையோட காலில் விழுந்து இப்படி கெஞ்சி கேட்டான். ஐயா ஐயா, நான் பண்ணது தப்பு தாங்க ஐயா, என்னை விட்டுடுங்க ஐயா அப்படின்னு திருட கெஞ்சி கேட்கும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ராகவையா கிட்ட பாவம் விட்டுடுங்கன்னு சொன்னாங்க. அப்ப அதை கேட்டு ராகவையா ஜனங்க கிட்ட, நீங்க எல்லாரும் இவனை பார்த்து பாவப்படுறீங்க. இவனும் நான் உங்க ஊர்ல திருட மாட்டேன்னு சொல்றான். ஆனா இனிமே நான் திருட்டுத்தனத்தையே விட்டுடுவேன்னு சொல்ல மாட்டேங்கிறானே. எப்ப அவன் அப்படி சொல்றானோ அது வரைக்கும் இவனை சாட்டையால அடிங்க. அதை கேட்டு திருட சாட்டையடி அதிகமா வாங்க வேண்டியது வந்துருமோ அப்படின்னு பயந்து இப்படி சொன்னான். ஐயா ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. ஏதோ புலியோட விலை அதிகமா இருக்குன்னு தான் நான் புலி மூட்டையை திருடிட்டேன். இனிமே திருட மாட்டேங்க, எங்கேயுமே திருட மாட்டேன். கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறேன். என்னை விட்டுடுங்க ஐயா அப்படின்னு கண்ணுல கண்ணீரோட கெஞ்சி கேட்டான் அந்த திருடன். அந்த திருடனை பார்த்து ராகவையா பரிதாபப்பட்டு, சரி, இனிமே எங்க ஊர்ல மட்டும் இல்ல,
எந்த ஊர்லயும் நீ திருட மாட்டேங்கிற நம்பிக்கையில உன்னை விடுறேன். உனக்கு தண்டனை எதுவும் இல்ல. ஆனா நீ திருட மாட்ட அப்படிங்கறத நான் எப்படி நம்புறது? அதனால இனிமே நீ என் கூடவே வேலைய பாரு. என் வீட்டிலேயே உனக்கு வேலை போட்டு கொடுக்கறேன். என்னோட கண் பார்வையில தான் இருக்கணும். அதை கேட்ட அந்த திருடனும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு வேலை கொடுத்ததுக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்காம இருந்ததுக்கு அவருடைய காலில் விழுந்து நன்றிய தெரிவிச்சான். அந்த திருடனை மன்னிச்சு அவர்கிட்டயே வேலை போட்டு கொடுத்ததுனால ஊஜனங்களும் அவரை பார்த்து ரொம்பவும் பெருமைப்பட்டாங்க. அப்படி அன்னையில இருந்து புலிமுட்டையை திருடிக்கிட்டு போக வந்த திருடன் இப்போ அந்த புலிமுட்டைக்கு யார் சொந்தக்காரரோ அவர்கிட்டயே கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான்.